Hello, greetings to you my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அதுவும் 2025 இப்போ ரீசெண்டாக நடந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நிறைய பேர் எனக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, குறிப்பாக என்னோட வாட்ஸ்அப் சேனல் குரூப்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் வியூஸ் வந்தாதான் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங்குள்ள போயிடலாம். எல்லா ப்ராப்ளமே ரொம்ப ஈஸி அஸ் வெல் அஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருக்கு. எல்லாமே ஃபன்னா ஜாலியா இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 30 கொஸ்டின்ஸ் ஒரே வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு அப்படியே ஒரு ஜாலியான ஒரு கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் கியூப்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டிஃபால்ட்டாவே தெரிஞ்சிருக்கணும் 12. ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுல இருந்து தான். என்ன சார் ஆன்சர் இருக்கேன்னு நினைக்க வேண்டாம், உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கிளியரா கொடுத்துட்றேன். இருந்தாலும் யோசிங்க, ஆன்சர் இருந்தாலும் 12 வருமா அப்படின்ட்டு ஒரு செகண்ட் நீங்க பாஸ் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வந்து வாங்க நம்ம வந்து கியூபை ஃபர்ஸ்ட் வரைவோம். ஸோ நார்மலா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்படி தான் வந்துட்டு கியூப் வரைவோம். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர்ல வந்து நமக்கு 4 எட்ஜஸ் இருக்கு. பொதுவாக எட்ஜஸ்னா என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லைனு தான் எட்ஜஸ். இந்த டாட் இருக்குல்ல, இது வந்துட்டு வெர்டிசஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு கேர்ஃபுல்லா இருங்க. ஃபேசஸ், எட்ஜஸ், அதுக்கப்புறம் இந்த வெர்டிசஸ் இதெல்லாம் வச்சு நிறைய கொஸ்டின் டெட் பேப்பர் 1லயும் கேட்குறாங்க. சீடெட் பேப்பர் 2 நீங்க யாராச்சும் எழுதுனீங்கன்னா அதுலயும் வந்து கேட்குறாங்க. ஸோ சீடெட் டெட் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு இந்த மாடல் கொஸ்டின்ஸ் வந்து யூஸ்ஃபுல் தான். சிபிஎஸ்இ சிலபஸ்லயும் இருக்கு. அதனால இந்த மாடல் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தமா 4 எட்ஜஸ் இருக்கு. இதுல 4 எட்ஜஸ். இப்போ கியூபுங்கனால நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ டோட்டலா 12 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 4 + 4 + 4. ஓகே, டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 12 எட்ஜஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இதை பேஸ் பண்ண எல்லா தியரம்ஸ், எல்லா தியரிஸுமே நீங்க வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். So இதுதான் my dear friends edge, the diagram. இப்போ வாங்க செகண்ட் கொஸ்டின். An angle whose measure is greater than 180 degree and less than 360 degree. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தியரிஸ்லாம் எப்பொழுதுமே உங்களுக்கு பைகாட்டா இருக்கணும். ஓகே, இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான்ட்டு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளோட தியரம் தான் இது, அதனுடைய தியரி தான் இது. ஆக்சுவலா ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆங்கிள் வந்துட்டு இந்த 180 டிகிரி, அதாச்சும் லைனுனாலே நம்ம வந்து 180 டிகிரி தான் சொல்லுவோம். ரைட் ஆங்கிள்னா ஸ்ட்ரெயிட் லைன், இப்படி போறத வந்து நம்ம வந்து ரைட் ஆங்கிள், அது வந்து 90 டிகிரின்னு சொல்லுவோம். அதுவே ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி படுத்துருச்சுன்னா அது வந்து அப்படியே 180 டிகிரியா மாறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து 180 டிகிரிக்கும் 360 டிகிரிக்கும் நடுவுல இருக்கும். ஓகே, அதுதான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இதுவே காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் வந்துட்டு 2 ஆங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய சம் 90 டிகிரி வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஆக்சுவலா காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா 90 டிகிரி, இதை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. அடுத்து சப்ளிமெண்டரி ஆங்கிள். சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா சம் வந்துட்டு 180 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் நான் சொன்னேன்ல, இது வந்துட்டு இப்படி வந்துடும். ஸோ இதனுடைய ஆங்கிளே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தியரிஸ்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இதெல்லாம் லெஸ் தென் 1 மினிட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5-10 செகண்ட்ஸ்ல டிக் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொல்லிருக்காங்க. இதுவே அக்யூட் ஆங்கிள், இந்த தியரிஸுமே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதான் சொன்னேன், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் 180 டிகிரிக்கு மேலே இருக்கும், 360 டிகிரிக்கு குள்ளார இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அக்யூட் ஆங்கிள்னா லெஸ் தென் 90 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வரும். ஸோ இதுதான் வந்துட்டு அக்யூட் ஆங்கிள். அதுவே அப்டியூஸ் ஆங்கிள்னா பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா பிட்வீன் 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் நடுவில் இருக்கும். அதாச்சும் இந்த 90 டிகிரி இப்படி இருக்கிறது இப்படி வளைஞ்சிரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் அப்படி வந்துடும்.
அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னா எக்ஸாக்ட்லி 180 டிகிரி. ரைட் ஆங்கிள்னா இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு ரைட் ஆங்கிள். இந்த சிம்பிள் வந்துருச்சுன்னா அது வந்துட்டு ரைட் ஆங்கிள் சொல்லுவாங்க. இந்த ரைட் ஆங்கிள் பேஸ் பண்ண மிக முக்கியமான ஒரு தியரம் தான் பித்தாகரஸ் தியரம். எனக்கு தெரிஞ்சு பேப்பர் 1ல வராது, ஆனா பேப்பர் 2 அஸ்பிரன்ஸ் இருக்கீங்க நிறைய பேர், பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே எழுதுவீங்க. பேப்பர் 2ல அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான் இப்போ நம்ம பார்த்தோம். கம்ப்ளீட் ஆங்கிள்னா அப்படியே ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து 360 டிகிரி. ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். 93rd question my dear friends, if a circle is divided into 12 equal parts, அதாச்சும் ஒரு சர்க்கிள் வந்துட்டு 12 ஈக்குவல் செக்டார்ஸ், சாரி, இந்த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் ஆஃப் த செக்டார் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா இந்த சிலபஸ் எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு டிஃபால்ட் கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எதுக்குமே ரொம்ப சால்விங்கே இல்லை, சால்விங் இருக்க கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் அதை வர்றப்ப டீச் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு செக்டாரோட ஆங்கிள் வேணும் அப்படின்னா நார்மலாக 360 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டிகிரி டிவைடட் பை 12 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஈச் செக்டார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 டிகிரி. குறிப்பாக இது வந்துட்டு எதில் அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா கிளாக் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதாச்சும் ஒரு சில டைமிங் கொடுத்துட்டு இந்த டைமிங்கான ஆங்கிள் என்னன்னு சொல்லுங்க. இப்போ 5 o'clock, ஏன்னா 5 o'clock கொஸ்டின் இருக்கு அடுத்து வரப்போகுது, அதுக்காக தான் நான் இப்பவே சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கிளாக் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்ல எல்லாமே இந்த மாதிரி செக்டார்ஸ் வந்துடும். இதை பேஸ் பண்ண கொஸ்டின் சீட்டெட்லயும் வரும். ஸோ அதனால இது வந்துட்டு டபுள் தமாக்கா மாதிரி, அதனால நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 30 டிகிரி. அவ்வளவுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இப்போ வாங்க நெக்ஸ்ட். So இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார்னா டோட்டல் ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் செக்டார்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन. The sum of the digits of a 2-digit prime number is 5. ஸோ இப்போ 2-digit prime number அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 11ல இருந்தா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 11 to 20 பார்த்தீங்கன்னா 14 இருக்கு, ஆனால் 14 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. அது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 14 இல்லைன்னா அப்போ நெக்ஸ்ட் நம்ம 20ஸ்ல தான் வந்து ஆகணும். அதில் பார்த்தோம்னா 23 வந்துட்டு பிரைம் நம்பர் தான். ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். இதனுடைய சம்மும் பார்த்தீங்கன்னா 5ல இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க, அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 161 இருக்கணும். அப்போ நமக்கு வந்து 23 வந்துருச்சு. இப்போ இந்த 23 161ஓட ஃபேக்டரா இருக்கா அப்படிங்கிறத வாங்க செக் பண்ணிடுவோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம டிவைட் பண்ணோம்னாலே நமக்கு வந்து இது ஃபேக்டரா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வாங்க 23. ஸோ 23 எடுத்துக்கிட்டோம்னா So இது 23ல my dear friends, 23 into 7 equals to 161 my dear friends. எப்படி எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 20 plus 3ன்னு எடுத்துக்கலாம். So 20 into 7 பார்த்தீங்கன்னா 140 my dear friends. 7 3s are 21. இது வந்துட்டு 161. அப்போ வந்துட்டு total value 161. அப்போ 161ஓட one of the factorsல நமக்கு 23 தாராளமாக வருது my dear friends. So 23 into 7 வருது. அதுக்கப்புறம் 161 into 1 அதுவே டிஃபால்ட்டாக வந்துடும். அப்போ 23 நமக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन தான். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் வழக்கமா சொல்றது தான், கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन. இஃப் மேக்ஸ் இஸ் 13120,819. ஆக்சுவலா இதை பேஸ் பண்ண क्वेश्चंसலாம் சிடெட்லயும் வரும், டெட்லயும் வரும். மேக்ஸ் இஸ் 13120,819 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப மண்டையை போட்டு பிச்சுக்கலாம் வேண்டாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து அப்படியே ஜாலியா படிச்சாலே போதும். நார்மலா அதாச்சும் டைரக்டா தான் இருக்கும். ரொம்ப வந்து இன்டைரக்ட் மெத்தட்லாம் இவங்க கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்க டைரக்டா யோசிச்சிங்கனாலே கரெக்டா தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வாங்க நான் இங்க சால்வ் பண்ணேன், நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, ஸ்டெப் 1 ஐடென்டிஃபை த பேட்டர்ன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் நீங்க ஏபிசிடியை வரிசையை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ மேக்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸுக்கு ஒன்னொன்றுக்கும் நம்ம இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணாலே போதும், நமக்கே புரிஞ்சிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எம் இருக்கா 13, அதுக்கப்புறம் ஏ கொடுத்துருக்காங்க, ஏக்கு என்ன இருக்கு 1. இப்போ வாங்க இங்கேயே நம்ம பார்ப்போம். ஸோ 13 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 13 1. அதுக்கப்புறம் நமக்கு என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டி பார்த்தீங்கன்னா 20. இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா
ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த டைம்ல ரஃப் ஒர்க்ல நீங்க வந்து கீழேயே கொடுத்துருப்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுலயே வந்து நீங்க ரஃப் ஒர்க்ல எழுதி வச்சுக்கோங்க, ஏக்கு 1 பிக்கு 2 அப்படி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே அதுவே கூட ஓகே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹச் பாத்தீங்கன்னா 8 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எஸ் பாத்தீங்கன்னா 19. இப்ப வாங்க இங்க பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 13 12 08 19 அப்படியே இருக்கு. ஆக்சுவலா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் நமக்கு வந்து சயின்ஸுக்கும் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ சயின்ஸுக்கு பாருங்க அதே லாஜிக் தான். இப்போ எஸ்க்கு 19, சிக்கு 3, ஐக்கு 9 அப்படியே நீங்க வரிசையா எழுதுனீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 19 39 51 435. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நீங்க எஸ்ஸுக்கு எடுக்கிறப்பவுமே நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 19 4 காலம்லயும் இருக்கு, 4 ஆப்ஷன்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க 3 9ங்கிறப்ப நீங்க இந்த 9 கண்டுபிடிச்சோடனே நிப்பாட்டிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா வந்து நீங்க போகணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ அதை வச்சுமே நீங்க வந்து சொல்லிடலாம், ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். So 96th question my dear friends, write in ascending order. So இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் நம்ம சால்வ் பண்ணணும், அதர் தான் ரொம்ப சிம்பிள் தான் my dear friends. ஓகே, இப்போ வந்து ரூட் 64 ரோட ரியல் வேல்யூ என்ன 8 my dear friends. அதுக்கப்புறம் 6 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 36. அதுக்கப்புறம் 6 தான் நம்ம 6னே வச்சுக்கலாம். அப்போ அசெண்டிங் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க, கம்மியான வேல்யூல இருந்து தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 6ல இருந்தா எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இல்லைனா சி தான் வரும், அதை நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ வாங்க 2 power 4. ஸோ 2 power 4னா 2 square 4 8 16 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுல நம்ம வந்துட்டு வாங்க அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 6 வந்துடும், செகண்ட் 8 வந்துடும், அதுக்கப்புறம் 16 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 36. ஓகே, இப்போ 6க்கு 6 அப்படியே இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா 8 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 8னா என்ன ரூட் 64. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். So next question my dear friends, 97th question. இது வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான question. நெக்ஸ்ட் நம்பர் இந்த பேட்டர்ன்ஸ் இஸ், அதாச்சும் இதனுடைய நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பேட்டர்னுமே ரொம்ப சிம்பிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. 2 கொடுத்துருக்காங்க, அடுத்து 9 கொடுத்துருக்காங்க, அடுத்து 28. இது என்ன சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணா 4.5ல சார் வருது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி டைம்ல தான் ஸ்கொயர் கியூப் அது கூட +1 +2 இது மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க நிறைய சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா அடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்க அப்சர்வ் பண்ணா எனக்கு வந்துட்டு இதுல இருந்தே எனக்கு வந்து பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ 2வை அனலைஸ் பண்ணீங்கன்னா 1 cube +1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 9 பார்த்தீங்கன்னா 2 cube +1 my dear friends. இப்போ 2 cube என்ன, 2 cube ஓட வேல்யூ வந்துட்டு 8 my dear friends. So 8 + 1 9. அடுத்து 28 கொடுத்துருக்காங்க. So 3 cube ஓட வேல்யூ என்ன my dear friends 27. So 27 + 1 28 my dear friends. அடுத்து 65. So 65னா 4 cube. So 4 cube வந்து 64 my dear friends. அடுத்து 126. So 126னா 5 cube என்னன்னு பார்த்தீங்கன்னா 125 +1 my dear friends. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்க என்ன வரும் 6 cube +1. So 6 cube என்ன my dear friends 216 அப்ப 217 தான் my dear friends கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளவுதான் my dear friends. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க my dear friends நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். 98 வந்து சூப்பரான क्वेश्चन தான். ஜஸ்ட் நீங்க வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா அது போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 300 கிலோகிராம் டிவைடட் பை 100 கிராம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 கிராமுங்க தான் கம்மியான வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த 300 கிலோகிராமை கிராம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் 1 kg எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 கிராம்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 300 கிலோகிராம்னா நம்ம இன்டூ 300 பண்ணா போதும். ஸோ இன்டூ 300 பண்ணோம்னா இங்க வந்து ஒரு 3 0 ஆட் ஆயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டிவைடட் பை 100 கிராம். ஸோ டிவைடட் பை 100 கிராம் பண்ணோம்னா இங்க வந்து 0 0 கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா 3000
grams my dear friends. So option B தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். which is the greatest? இதில் வந்து எது வந்துட்டு கிரேட்டஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த வேல்யூஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்ட் சிலபஸோ இது. ஆனால் நீங்கள் வந்து சின்ன கிளாஸ்லையும் இருக்கும் தான் நினைக்கிறேன், 5th இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சென்டிமீட்டர் எல்லாமே வந்துட்டு லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒன்று மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ கிராம்ஸு, மில்லிகிராமு, அதுக்கப்புறம் கிலோகிராம், இது மூணும் நமக்கு தெரியும். நடுவில் இருக்க இந்த சென்டிகிராம், டெசிகிராம், டெக்காகிராம், ஹெக்டோகிராம், இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் நம்ம கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட்டு இதில் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிராமாக மாற்றிப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கிராம் தான் வந்துட்டு சென்டர் பொசிஷன். ஸோ கிராமா மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் ஏ ஆல்ரெடி கிராமில் தான் இருக்குது, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 50 மில்லிகிராம் இருக்கு. ஸோ மில்லிகிராமை நான் கிராமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எதை டிவைட் பண்ணணும், எதை மல்டிப்ளை பண்ணணும், அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மாற்றி போட்டுட்டீங்கன்னா ஆன்சரே தப்பாக போயிடும். ஓகே, ஸோ இப்போ மில்லிகிராமில் நான் கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவைடட் பை 1000 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ இங்கே 50 மில்லிகிராம் இருக்கு, டிவைடட் பை 1000 பண்ணனா எனக்கு வந்துட்டு கிராம் வந்து கிடைச்சிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 0 0 கேன்சல் அவுட் ஆகிடும், 0.05. ஓகே, ஏன்னா இங்கே 2 0 இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 2 இடம் தள்ளி வைக்கிற கிராம்ஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு 0.05 கிராம்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 0.05 சென்டிகிராம்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல 0.05 டிவைடட் பை பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டிவைடட் பை 100. ஸோ இந்த இடத்துல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு 2 0 இருக்கிறதுனால எப்படி வரும்னா 0.0005. ஓகே, 0.005 கிராம்ஸ்ல இருக்கு. அடுத்து 5 டெசிகிராம். டெசிகிராம்னா இங்கே தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 5 டிவைடட் பை நமக்கு வந்து ஜஸ்ட் 10 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டெசிகிராம்ல இருந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்றப்ப டிவைடட் பை 10, அப்போ வந்து நமக்கு 0.5 கிராம்ஸ். இப்போ இருக்கிறதுலே எந்த வேல்யூ கிரேட்டஸ்ட்னு பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 0க்கு அப்புறம் 2 0க்கு அப்புறம் தான் 5 வருது. இங்கே 0.05, இங்கே 0.005, இங்கே வந்து 0.5 கிராம்ஸ். ஸோ 5 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஒன். ஸோ டி தான் வந்துட்டு நமக்கான கரெக்டான ஒன். ஏன்னா இதுதான் 0.5 கிராம். அதாச்சும் நடுவில் எந்த ஜீரோவுமே இல்லை, டைரக்டா நமக்கு வந்து ஒரு நியூமரிக்கல் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். 100th கொஸ்டின். 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம், பார்த்ததே தெரில மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க. த சைட் ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் 6 சென்டிமீட்டர், த லென்த். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம வந்து ஸ்கொயர் எடுத்துருவோம். ஸோ ஸ்கொயரோட சைடு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 பக்கமும் 6 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஆர் 10. ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா 10, பிரெத் பார்த்தீங்கன்னா 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரெண்டுத்துக்குமான பெரிமீட்டர் ரேஷியோ என்ன அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது 4 டைரக்ஷன் இருக்கிறதுனால எல்லாமே வந்து சேம் தான் ஸ்கொயர்ல. ஸோ 6 4s are 24 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடம் 4 10, ஸோ 20 28 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 4 டேபிள் அசால்ட்டாக அடிக்கலாம். 4 டேபிள் அடித்தோம்னா 6 4s are 24, 7 4s are 28. ஸோ 6:7 ஆப்ஷன் ஏ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஷன் தான், உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் அதுக்கான ஸ்டெப் மெத்தட், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இயர் 2020 இதுவும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இயர் 2020 இஃப் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜான்வரி வந்துட்டு மண்டேவா இருந்துச்சுன்னா தென் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் மே இன் 2020 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது லீப் இயரா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பிப்ரவரி நடுவில் வரா, அவனால மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் நடக்கலாம். இதனால உங்களுக்கு ஒரு மார்க் கம்மியாகவும் ஆகலாம். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஒரு மார்க்குங்கிறது இப்போ உங்களுக்கே தெரியும் 50% கம்மி பண்ணிட்டாங்க. 74லாம் வந்துச்சுன்னா பெயின்ஃபுல்லா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதனால தான் சொல்றேன். இந்த இயர் 2020 இப்போ வந்து 2020 லீப் இயரா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா லீப் இயர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சார் சொன்னீங்க இது வந்து லீப் இயர்னா?
இங்க பாத்தீங்கன்னா இது வந்து டிவைடட் பை 4 ஆகுது, தாராளமா ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 20 20 தான் இருக்கு, அதனால நமக்கு தாராளமா 4 ஆல் டிவிசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் 100 ஆல டிவிசிபிள் ஆகாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே அது வந்து லீப் இயர். ஸோ லீப் இயர்னா பிப்ரவரியில் நமக்கு 29 டேஸ் வரும். ஓகே, இப்போ வாங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மண்டே. அப்போ இந்த மாதிரி மண்டே டேஸை கால்குலேட் பண்ணுனாலே நமக்கு கிடைக்கிற டேஸை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீக்காக கன்வெர்ட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போதைக்கு நடுவில் என்னென்ன மந்த்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஜான்வரி, பிப்ரவரி, அதுக்கப்புறம் வந்துட்டு தென் த ஃபர்ஸ்ட் டே ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அதுக்கப்புறம் மே. ஸோ மேல ஃபர்ஸ்ட் டே, அதனால நமக்கு வந்து மே ஃபுல்லாக தேவையில்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 31 டேஸ், அதுக்கப்புறம் 29 டேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் 31 டேஸ், அதுக்கப்புறம் 30 டேஸ். மார்ச்ல ஃபர்ஸ்ட் டேவே வந்துடும், சாரி மேல ஃபர்ஸ்ட் டேவே வந்துடும். அதனால இதை இப்போதைக்கு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நெக்ஸ்ட் டேவே தான் நமக்கு வரப்போகுது. அதனால இதை மட்டும் நமக்கு சம் பண்ணா போதும். ஸோ 11 பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 + 2 5 6 9 12. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 121 டேஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடுவில் இருக்கிறது எத்தனை டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 121 டேஸ். இப்போ இதை வாங்க நம்ம வீக்காக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 121 divided by 7 my dear friends. So 7 na 2 times பண்ண முடியாது, 1 time தான் my dear friends, 7. So remainder பார்த்தீங்கன்னா நமக்கு 51 ன்னு வருது. அப்போ 7 7s are 49. So 49 னா ரிமைண்டர் வந்து நமக்கு 2 ன்னு வருது my dear friends. So இப்போ 121 டேஸ்னா 17 weeks plus 2 days my dear friends. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜான்வரி வந்து மண்டேனா 17 வீக்ஸுக்கு அப்புறம் ஒரு வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டாக நமக்கு வந்து மண்டே தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் +2 டேஸ். அப்போ மண்டேக்கு அப்புறம் +2 டேனா என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கால்குலேஷன் இருக்கு, மற்றபடி இதுவும் வந்துட்டு சிம்பிளான கொஸ்டின் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க ஸோ இதுதான் மை டிஃபரன்ஸ் மெத்தட், இதுதான் சொல்யூஷன், இதுலேயே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க, நான் முன்னாடியே சொன்னேன்ல, முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு ஆங்கிள் ப்ராப்ளம் வந்தப்போ சொன்னேன் வால் கிளாக் பேஸ் பண்ண ஒரு கொஷன் இருக்குன்ட்டு. அந்த கொஷன் தான் மை டிஃபரன்ஸ் இந்த கொஷன். ஓகே, இஃப் அ கிளாக் ஷோஸ் எக்ஸாக்ட்லி 5 o'clock then the larger and smaller angles between her hand. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா லார்ஜர் ஆங்கிள், ஸ்மாலர் ஆங்கிள், அதை வந்து எந்த ஒரு ஆப்ரேஷன்லாம் கொடுக்கல, அது ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் என்ன அவ்வளவுதான் மை டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்துட்டு 5 o'clock. இப்ப லார்ஜர் ஆங்கிள் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் லார்ஜர் ஆங்கிள். ஸ்மாலர் ஆங்கிள் வந்துட்டு இது மை டிஃபரன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா 360 டிகிரி டிவைடட் பை 12ங்கிறப்ப ஒரு செக்டாரும் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அப்போ நமக்கு வந்துட்டு இதுல இருந்து 1க்கு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 2க்கு 30 டிகிரி, 3க்கு 30 டிகிரி, 4க்கு 30 டிகிரி, 5க்கு 30 டிகிரி. அப்போ 30 டிகிரி இன்ட்டு 5 150 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆங்கிள். ஓகே, உங்களுக்கு வந்து புரியுதுல? ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டீச் பண்ணேன், அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் ஆயிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி டிவைடட் பை 12 அதே கான்செப்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது சர்க்கிள் தான், ஒரு டைமே நமக்கு வந்து ஒரு செக்டார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு செக்டாருக்கான ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி, 5 o'clockனால 150 டிகிரி. ஸோ 150 எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பில மட்டும்தான் இருக்கு. அதனால இதையே நீங்க வந்து டைரக்டா டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்கேஸ் வேற ஏதாவது 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிடுறேன். ஸோ ஓவரால் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 360 டிகிரி மைனஸ் 150 டிகிரி. ஸோ இது கால்குலேட் பண்ணோம்னா 210 டிகிரி. ஸோ அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஜஸ்ட் இந்த ஆங்கிள்ஸை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 103 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன் ஏ லீப் இயர். அகைன் ஒரு லீப் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ லீப் இயர் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸை நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன் ஏ லீப் இயர் த நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் October 24. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல லீப் இயருக்கான
நீடே நமக்கு வந்து இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு உண்மை. இங்க பாருங்களேன், லீப் இயர்னா நமக்கு வந்து அதனுடைய டிஃபரன்ஸ் எதுல வரும், பிப்ரவரி மாசத்துல மட்டும்தான் வரும். ஆனா பிப்ரவரி மந்தே கொடுக்கல. இண்டிபெண்டன்ஸ் டேனா ஆகஸ்ட்ல வரும், அதுக்கப்புறம் October 24 அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிட்வீன் த டேஸ் சொன்னாலே ஒரு டே நம்ம மைனஸ் பண்ணுவோம். அதாச்சும் இந்த ஃபைனல் டேவா இருக்கலாம், இல்லை ஸ்டார்டிங் டேவா இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க டோட்டலா கால்குலேட் பண்ணிட்டு -1 பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாச்சும் பிட்வீன் த நம்பர்ஸ் நினைச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு -2 பண்ணிடக்கூடாது. பிட்வீன் த டேஸுங்கிறப்ப நம்ம -1 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். அந்த ஒரு லாஜிக் மட்டும் எப்பொழுதுமே பிட்வீன் த டேஸ் கொடுத்தாங்கன்னா யோசிச்சு வச்சுக்கோங்க. -2 பண்ணி தப்பா மட்டும் போட்டுறாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, -1 தான். ஓகே, இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்தீங்கன்னா August 15. அடுத்து நமக்கு வந்து October 24 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் நமக்கு வந்து இப்போ 3 மாசம் லிங்க்ல இருக்கு. இப்போ August 15 வந்துருச்சுன்னா ஆகஸ்ட்ல மொத்தமா நமக்கு வந்து 31 டேஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நமக்கு ரிமைனிங் இருக்கிறது 16 டேஸ் இருக்கும் ஓவரால் டேஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அகைன் அக்டோபருக்கு வந்துட்டோம்னா நம்ம வந்து 23 கால்குலேட் பண்ணிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க. 24ன்னு எடுத்துறாதீங்க, ஏன்னா பிட்வீன் த டேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 69 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 30 + 23 53, 53 + 16 பாத்தீங்கன்னா 69 டேஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுல எல்லாமே க்ளோசஸ்டா இருக்கு. சின்ன சேஞ்சும் மார்க் போயிடும், அதனால கேர்ஃபுல்லா இருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட். ஸோ 104 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 10 farmers can. இதுவும் வந்துட்டு ஈஸியான ஜாலியான ஒரு கொஸ்டின் தான். 10 farmers can plow a field in 21 days. 21 டேஸ்ல இவங்களால வந்துட்டு வேலை செய்ய முடியுது. இது வந்து ஒர்க் டன், அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்ட் இஃப் 14 farmers plowed the same field? ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து 10 farmers சேர்ந்து செய்யறப்ப 21 டேஸ் ஆகுது. அப்ப டோட்டல் ஒர்க் பாத்தீங்கன்னா 21 into 10 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் நடக்கிறதுக்கு 210 டேஸ் ஆகுது. ஓகே, இப்ப நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்ட் இஃப் 14 farmers. இப்போ 10க்கு பதிலாக இப்போ வந்து 10 farmers பதிலாக 14 farmers ஒர்க் பண்ணா அப்போ வந்து நமக்கு எத்தனை நாள் டேஸ் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிருச்சு 210 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபார்மர்ஸ்ன்னு தெரிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல டேஸ் அப்படியே வச்சுப்போம் இன்டூ 14 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த 14 டிவைசிபிள்ல வந்துடும். ஸோ 210 டிவைடட் பை 14 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே வந்து 1 டைம் வந்துடும். 1 டைம்னா ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 7 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 7னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 5 டைம்ஸ் வரும். ஆக்சுவலி இங்கே 7னா 70, 14 into 5 பார்த்தீங்கன்னா 70. ஸோ இங்கே வந்து 15 டேஸ். ஸோ டேஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்ட், எத்தனை டேஸ் கம்மி ஆகும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களால 15 டேஸ்னா டோட்டலா 21 டேஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 21 - 15 நமக்கு வந்து 6 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. நீங்க மட்டும் 15ன்னு பார்த்துட்டு இங்க ஆப்ஷன்ல தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. 15 நம்ம உடனே பார்ப்போம், ஆப்ஷன்ல இருக்கு கரெக்டா நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு 15 போட்டு இருந்தீங்கன்னா ஆன்சர் போயிடுச்சு. அதனால கேர்ஃபுல்லா பாருங்க, என்ன கேட்டிருக்காங்கிறத கூர்ந்து கவனிங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம். My dear friends, next question. A car travels 90 km in 2 hours. How much time is required to cover 225 km அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பேசிக்கா டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீட் இன்டூ டைம், இதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் திங் இங்க 2 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க 1 hour கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேசிக்கா யூஸ் பண்றது 1 hour தான், பெர் hour தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர்ஸ் போகுது. அதை வந்து மைண்ட்ல ஏற்றிக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, how much time is required to cover 225 கிலோமீட்டர். இப்போ 225 கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்பீடு தெரியும், ஸ்பீடு வந்து 45 கிலோமீட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆவரேஜோ ஏதோ ஒன்று இவங்க நார்மலாக கொடுத்துருக்காங்க 45 கிலோமீட்டர். இப்போ நமக்கு வந்து டைம் தான் வேணும். ஸோ டைமை வச்சுக்கிட்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும் 225 divided by
45. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 5 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ 45ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆமாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 40 + 5ன்னு பிரிக்கலாம். 40 × 5 பார்த்தீங்கன்னா 200, 5 × 5 25. ஸோ இது வந்துட்டு 5 டைம்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 5 டைம்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு இதுக்கான ப்ரூஃப். இப்போ 106 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதெல்லாம் வந்துட்டு தியரி பேஸ்டு கொஸ்டின் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வேல்யூ சின்னதாக இருக்கணும், டினாமினேட்டரோட வேல்யூ பெருசாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 9/5 நியூமரேட்டர் பெருசாக இருக்கு, 8/2 நியூமரேட்டர் பெருசா இருக்கு, அதுக்கப்புறம் 21/17 நியூமரேட்டர் பெருசா இருக்கு. அப்ப நமக்கான ஏத்த வேல்யூ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நார்மல் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அரேஞ்ச் த சீக்வன்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி, இது பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ நெகட்டிவ்ல இருக்கிற காரணத்தினாலேயே இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணோம்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கு, எல்லாத்துலயுமே இல்லை. ஸோ ஏ ஆர் பி அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்து வந்துடலாம் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வாங்க நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ 3/4 இது எல்லாமே நம்ம வந்து பாயிண்ட் கன்வெர்ட் பண்ணிடுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 / 4 அடுத்து 0.30, 7 4s are 28. ஸோ ரிமைண்டர் 20. ஸோ இங்கே வந்து 20ன்னு வந்துடும். 0.75. ஸோ இது வந்துட்டு 0.75 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்துட்டு 2/5. ஸோ 5 0.20 இங்கே வந்து 4ன்னு வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு 0. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 0.4 இது வந்துட்டு சின்னதா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க இதையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 4 / 6. ஸோ 0. ஸோ 40, 6 6 are 36. ஸோ ரிமைண்டர் 4. ஸோ திரும்ப 40. ஸோ இதே மாதிரி தான் போகும் போல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 6 6 are 36. ஸோ இதே மாதிரி தான் இது வந்துட்டு போகும். ஸோ நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு 0.66ன்னு வந்துருச்சு. அடுத்து இருக்கிறது 0.4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பி தான், அடுத்து பி, அடுத்து சி, அடுத்து ஏ. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ 108 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். 7:5 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனால அது ஈக்குவல் டு மாதிரி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2 ரேஷியோக்கு நடுவில் எடுக்கிற ரேஷியோவை நம்ம இந்த மாதிரி வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா 7 / 5 is equals to x / 25. இப்போ வாங்க இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 25 × 7 is equals to 5 into x. இப்போ 5ம் 5ம் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா x is equals to 35. முடிஞ்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இன் எ பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் x denotes the row and y denotes the corresponding row sum. The relation between x and y ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு சூப்பரான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிருவோம். 1 1, அடுத்து 1 2 1, அடுத்து 1 3 3 1, அதுக்கப்புறம் 1 4 6 4 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸுங்கிறது என்ன சொல்லிருக்காங்க, டினோட்ஸ் த ரோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து எக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் ரோ. இப்போ y எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ சம். ஸோ இதனுடைய சம்மை வந்து டினோட் பண்றது y. இப்போ இதனுடைய சம் நம்ம எடுப்போமே, இந்த இடத்துல 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல 2, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4, இந்த இடத்துல 4 7 8 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 10 15 16.
இப்போ ரோவை நம்ம எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு ரிலேஷன்லேயும் நம்ம கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும். இப்போ ஒய்யோட வேல்யூ 1னா இந்த எக்ஸ் வந்து ரோவோட வேல்யூ தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக எக்ஸ் டினோட்ஸ் த ரோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டோம்னா 1 my dear friends, 2 power 1 minus 1 என்ன 2 power 0. அப்போ வந்து நமக்கு 1 தான் வரும். ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு 1 வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கே நான் 2ன்னு அப்ளை பண்ணுறேனே. இப்போ வந்து 2 power 2 minus 1. அப்போ வந்து எனக்கு என்ன வரும் 2ன்னு வந்துடும். ஸோ செகண்ட் இது வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 power 3 minus 1 2 square 4 வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எல்லாமே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது வந்து நீங்கள் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு ரோவை சம் பண்ணுங்க. ரோங்கிறது நார்மல் எக்ஸுங்கிறது அந்த ரோ வேல்யூ தான். ஸோ நமக்கு கரெக்டாக சால்வ் ஆகிறது இதில் மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதுல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலுமே கரெக்டாக சால்வ் ஆகாது. உங்களுக்கு சால்வ் ஆச்சுன்னா மறக்காம கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, மெசேஜ் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். Oh, sorry. இதுதான் கொஸ்டின் சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 110 கொஸ்டின்ஸ் பண்ணிட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 20 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இன்னும் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு ராயல் சல்யூட். இன்னும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான், இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் போர் அடிக்குது எதுனாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்போனா தான் எனக்கும் வந்து தெரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க given below 2 statements, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிருக்காங்க. a bar graph is a chart that uses bars to show comparison between categories of data அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து பார் கிராஃப்கான ப்ராப்பர் டெஃபினிஷன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் 2, the organized data can be represented using pictograph or a bar graph. எதுல வேணாலும் யூஸ் பண்ணலாம் சொல்லிருக்காங்க. அதுக்கான மென்ஷன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ம் ட்ரூ தான், ஸ்டேட்மெண்ட் 2ம் ட்ரூ தான். ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் சி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 111 கொஸ்டினுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். இஃப் 3,4 இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 4x plus 5y is equals to k, then the value of k என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3,4 இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ 4 3s are 12 plus 5 4s are 20 is equals to k my dear friends. So 32 தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். if the sum of two numbers is 18, அதாச்சும் sum of two numbers வந்து நமக்கு 18 சொல்லிட்டாங்க, and one number exceeds another by 6. இது வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 6 12 மட்டும் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஏன்னா சம் பண்ணா 18, எல்லாமே நமக்கு சம் பண்ணா 18 வருது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 7 + 11 18 தான், 9 + 9 18, 10 + 8 வந்து 18 தான். ஆனா இங்க வந்து exceeds another by 6ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளான கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். 113, சாரி இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16p⁴ - 1 இதெல்லாம் வந்துட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a² - b² is equals to a + b into a minus b. அவ்வளவுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ வாங்க இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். 16p⁴ இருக்கா. ஸோ 4² 16 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 4p² the whole square minus 1² மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம எழுதலாம்ல, தாராளமா எழுதலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4p². அதுக்கப்புறம் பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுதான் இங்கே வந்துட்டு a² - b² இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து a + b நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4p² + 1 into 4p² - 1.
ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கான இந்த 4p ஸ்கொயரை கொடுக்கல, 4p தான் கொடுத்துருக்காங்க, அதனால ஆப்ஷன் ஏவும் வராது. இப்போ நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா இங்க 4p ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு, அகைன் மைனஸ் இருக்கு. இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2p the whole square minus 1 the whole square my dear friends. Okay, இந்த மாதிரி வந்து நம்ம பிரிக்க முடியும். So 2p the whole square minus 1 னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ab ன்னு எடுத்துட்டோம். So இந்த இடத்துல x is equals to 2p, y is equals to 1 my dear friends. இப்போ வந்து நம்ம again a plus b into a minus b ன்னு பிரிச்சோம்னா 2p plus 1 into 2p minus 1 அவ்வளவுதான் my dear friends. So 2p plus 1 னா ஆப்ஷன் சி இருக்கு, அவ்வளவுதான். நமக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? இப்போ வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். 114 my dear friends. The sum of 3 consecutive odd number is 27, then the largest among them என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஆட் நம்பர்ஸ்னாலே நமக்கு வந்து தெரியும், ஒரு நம்பரையும் 2 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆட் நம்பர் கிடைச்சிரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் பிளஸ் 2, இப்போ உதாரணத்துக்கு இங்கே 1 எடுத்துக்கிறேன்னா 1 பிளஸ் 2 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 4 my dear friends. ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சம் பண்ணா 27 சொல்லிட்டாங்க. அப்ப x plus x plus 2 plus x plus 4 is equals to 27. ஓகேவா my dear friends? அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு 3x plus 6 my dear friends is equals to 27. இப்போ 3x is equals to 21. So x is equals to 7 my dear friends. Okay, அவ்வளவுதான் my dear friends. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 7 இங்க ஆன்சர்ல இருக்கும். நீங்க நினைப்பீங்க சார் x is equals to 7 ஆப்ஷன்ல இருக்கு, டக்குன்னு போட்டனா முடிஞ்சிருச்சு my dear friends. அவ்வளவுதான், உங்களுக்கு வந்து முடிஞ்சிரும். அதோட அவ்வளவுதான், ஒரு மார்க்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஒரு மார்க் நீங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். அதனால எப்பொழுதுமே ஒரு ஆன்சர் வந்தோடனே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் அமாங் தெம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப x is equals to 7ங்கிறது லீஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா x, அப்ப 7 plus 4 11, இவன் தான் பெரியவன். ஆப்ஷன் பி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பெரியவன். ஓகே, அதுல வந்து கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ வாங்க my dear friends, next question. If 3x plus 9 less than or equals to 12, where x is a natural number, then the value of x என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க கண்டுபிடிப்போம். இதுவும் ஜாலி my dear friends. 3x plus 9 less than or equals to 12. அப்ப 3x less than or equals to 9 இந்த சைடு வந்துருச்சுன்னா 3. அப்ப x less than or equals to 1. அப்ப வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இங்கதான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப 0 வரும்ல, -1 வரும்ல அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க தெளிவா கொடுத்துட்டாங்க, எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரல் நம்பர்னா என்ன? நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ற நம்பர். ஸோ அதுல 0 கூட வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து 1ல இருந்து மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 0 இன்க்ளூட் பண்ணா ஹோல் நம்பர்ல தான் வரும். இங்க வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க, அதனால 0வும் வராது, -1ம் வராது, 4 நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட். So next question, இது வந்துட்டு ஒரு தியரி பேஸ் பண்ண கொஸ்டின் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். given below are two statements, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம். 5 more to 6 times m is என்ன அப்படின்னா இங்க வந்து அப்படியே மாத்தி கொடுத்துருக்கானுங்க. 6 times m அப்படின்னா 6m மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது கூட 5 மோர்னா +5. இதுதான் வந்துட்டு இதுக்கானது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 5m மாத்தி கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 false my dear friends. அடுத்து statement 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா the product of q and 20 is 240 my dear friends. It is written as 20q ன்னு எழுதலாம், q20 ன்னு எழுதலாம், எது வேணாலும் எழுதிக்கலாம் my dear friends. இது வந்துட்டு கரெக்ட், statement 2 வந்து கரெக்ட். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி my dear friends. ஓகே, statement 2 is correct but statement 1 is incorrect. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 117 my dear friends, the value of x in the following equation. இது வந்துட்டு நம்ம வழக்கமா சால்வ் பண்ற மெத்தட் தான். x/3 -5 அப்பனா x -15 divided by 3 my dear friends is equals to இங்க
x plus 6 divided by 6 my dear friends. Okay, இப்போ வாங்க நம்ம வந்து cross multiply பண்ணுவோம். 6x minus இங்க பாத்தீங்கன்னா 90 my dear friends. 60 30 90 வந்துரும் is equals to 3x plus 18. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரே சைடு கொண்டு வருவோம். ஸோ 3x அடுத்து 90 இந்த சைடு வந்துருச்சுன்னா நமக்கு வந்துட்டு பிளஸ் 90 மாறிடும். 90 பிளஸ் 18 பார்த்தீங்கன்னா 108 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸ் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 108 டிவைடட் பை 3. So இங்க வந்து 3 times வந்துரும். So 18 36 my dear friends. X is equals to 36. Option D தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான் my dear friends. So இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, the supplementary angle of 135 degree ஃபர்ஸ்ட் क्वेश्चन யார் யாரெல்லாம் இப்போ வரைக்கும் ரிமெம்பர் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்லியிருந்தேன். சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. இப்போ இங்க 135 டிகிரி கொடுத்துட்டாங்க. இது கூட பாத்தீங்கன்னா நமக்கு 45 டிகிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஆன்சர், அவ்வளவுதான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 45 டிகிரி வந்து நமக்கு ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி வந்துடும். ஸோ 180 டிகிரி வந்துருச்சுன்னா அதுதான் சப்ளிமெண்டரி ஆங்கிள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லி கொடுத்தேன், அதனால உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நம்புறேன். இன்கேஸ் அப்படி இல்லைன்னா திரும்ப ரீவைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல போயிட்டு பாருங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். 119 பண்ணிட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்துட்டு கொஞ்சம் கொஸ்டின் தான். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபிசி. ஸோ இதுல இருக்க ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இந்த நம்பர் வீல், இந்த நம்பர் வீலுக்குள்ள இருக்க ஏபிசிடி. அப்போ வந்து இது வந்து ஒரு பேட்டர்ன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ 4 இதை வந்து நம்ம வரிசை எழுதிப்போமே. 4 8 A 32 அதுக்கப்புறம் B அதுக்கப்புறம் 128. ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சிடி வரட்டும். நான் வந்து கண்டிப்பா ஏவும் நமக்கு பியும் தெரிஞ்சா முடியாது, ஏன்னா சிடி சேமா இருக்கு. நம்ம கண்டுபிடிப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இங்க இடம் கம்மியா தான் இருக்கு. நான் அடுத்த செட்ல எழுதுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே 2 பவர்ல இருக்க மாதிரியே இருக்கு பாருங்களேன். இது வந்துட்டு 2 ஸ்கொயர், இது வந்துட்டு 2 கியூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இது வந்துட்டு 2 பவர் 4 வரும். 2 பவர் 4 என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? 16. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 பவர் 5 தான் இருக்கு, 32. ஏன்னா 16 2 சார் 32. அப்ப இந்த இடத்துல என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? 2 பவர் 6. இப்போ வந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம் 16. அடுத்து பி பாத்தீங்கன்னா 32 into 2 வந்து 64. ஸோ நம்ம வந்து பியும் கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 பவர் 7, ஏன்னா 64 into 2 128. அதுக்கப்புறம் என்னன்னா நமக்கு சிடி கொடுத்துருக்காங்க. சிடி என்னதுன்னா ஒன்னும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2 power 8 my dear friends. இப்போ 2 power 8 என்ன 128 into 2, அப்ப 256. So 256 my dear friends. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், அவ்வளவுதான். இப்போ டி எடுத்துக்கிட்டோம்னா d is equals to இது கூட நம்ம ஒரு 2 மல்டிப்ளை பண்ணும் 512. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்கேஸ் புரியலன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு. இதெல்லாம் வந்து சிம்பிளான கொஸ்டின், மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்கேஸ் புரியலனா மறக்காம கேளுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து 30 கொஸ்டின்ஸும் ஒரே வீடியோல சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன்கேஸ் புரியலனா நான் முன்னாடியே சொன்னதுதான், எதுனாலுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க சொல்லதான் எனக்குமே வந்துட்டு தெரிய வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க the difference of smallest 4 digit number and greatest 3 digit number. அதாச்சும் difference of smallest 4 digit number என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? 1000. ஓகே, so smallest 4 digit number என்ன? 1000 மைனஸ், ஏன்னா நமக்கு டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. greatest 3 digit number, greatest 3 digit number என்ன my dear friends? 999. ஏன்னா smallest 3 digit number பாத்தீங்கன்னா 100ல ஸ்டார்ட் ஆகும், 999ல முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் வேல்யூ 4 digit my dear friends. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் ஆப்ஷன் ஏ 1. அவ்வளோதான் my dear friends. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 30 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எதுனாலுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்ஸ் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பாய், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.